பல பேர் மனதளவில் திருமணமாவது எனக்காவது அதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, இனிமேலாம் இந்த பிறவியில் திருமணம் நடக்காது அப்படின்னு முடிவெடுத்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் சேர்த்து தான் நம்ம பேசுகிறோம். நீங்கள் என்ன வேணால் முடிவெடுக்கலாம். மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு திருமணம், தாமத திருமணம் தவறல்ல. சில சமயத்தில் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரணும்னு சொல்லுவாங்க. தாமத திருமணத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சொல்கிறேன், நல்ல மனைவி, நல்ல கணவன் த பெஸ்ட் அமைவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுக்கு மேலே கல்யாணம் நடக்கும்போது உங்களுடைய கணவனோ மனைவி அவர்களுக்கும் 30 வயசு தாண்டி இருக்கும். அவர்களும் அனுபவப்பட்டிருப்பாங்க. எது வாழ்க்கையில் நல்லது கெட்டது சிறு வயதில் தெரியாது. அந்த வயதில் கல்யாணம் பண்ணி 2 பேரும் சண்டை போடுறதை விட கொஞ்சம் முதிர்ந்து 30 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணும்போது ஒரு மெச்சூரிட்டி என்பது இருக்கும். ஒரு பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும், குடும்ப வாழ்க்கைக்கு இது ரொம்ப அவசியம். குடும்ப வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம் சகிப்புத்தன்மை. அது விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த ஆண்டு திருமண பந்தம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி மாணவ மாணவியர்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டு, பராபவ ஆண்டு. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு உங்களுடைய உழைப்பு, இந்த கடினமான உழைப்பின் மூலியமாக இப்போ நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா படிப்பில் 200% உங்களுக்கு ஜெயிக்கும்.